என் வேண்டுதல் உனக்கு கேட்கவில்லையா முருகா? எப்பதான் என் வேண்டுதலுக்கு பதில் சொல்வாய்? என்று முருகனிடம் நாம் கேட்போம். நீங்கள் முருகனிடம் வேண்டுதல் வைத்தது நிறைவேறுமா, நிறைவேறாதா என்று சந்தேகத்துடன் வேண்டுதல் வைக்காதீர்கள். முழு மனதோடு வேண்டுதல் வைத்தால் முருகன் நிறைவேற்றித் தருவார் என்பதில் நம்பிக்கை வையுங்கள். இந்த வீடியோவில் கூறியுள்ள சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை கூறினால் போதும். அது என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு முன், உங்களுக்கு முருகனை மிகவும் பிடிக்கும் என்றால், ஓம் முருகா என்று சொல்லி எங்கள் சேனலை லைக் மற்றும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். முருகனுக்கு உகந்த மந்திரங்கள் நிறைய இருக்கின்றன. அதில் இந்த ஒரு மந்திரமான மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். யார் ஒருவன் இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுகிறாரோ அவருடைய வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள், ஆசைப்படும் விஷயங்கள், குறிப்பாக நீண்ட நாட்களாக வேண்டியது நிறைவேறவில்லை என்று வருந்துகிறார்களோ அது அனைத்தும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுவதன் மூலம் நடக்கச் செய்வேன் என்று முருகன் அருள்கிறார். இந்த மந்திரத்தை சொல்லும்போது எந்த ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது. முழு மனதோடு சொல்ல வேண்டும். ஓம் சரவண பவாய நமஹா. இந்த மந்திரத்தை சொல்லிய பிறகு முருகனுடைய வேல் அல்லது மயில் உங்கள் கனவில் தோன்றும். அன்றைய நாளில் விபூதி வாசனை வரும். கோவில் மணி சத்தம் கேட்கும். இப்படி நிகழ்ந்தால் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது என்று சாஸ்திரப்படி கூறப்படுகிறது. இது போன்ற ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அப்படியே இந்த பதிவை உங்கள் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள்.